வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3094 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சில விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். 3120 வரைக்கும் செல் பண்ணி 132 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண முயற்சி செய்கிறோம். கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக போகுது. பல விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3120 போய் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்லாவே ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஆனால் மறுபடியும் என்னென்னா 3070 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் உடச்சி மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இந்த மாதிரி ட்ரேடிங் விஷயத்தை தான். ஏன்னா ஒரு தடவை ரெசிஸ்டன்ஸில் போய் கீழே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல போய் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். இன்வென்ட்ரி போட்டு அந்த மாதிரி சில பல காரணங்களால் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்து 3122 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஈவினிங்க்கு மேலே 8 மணி வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு பையர்ஸ்க்கு சாதகமாக. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3100 பக்கமாக இல்லை 110 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டமான இடம் தான் இந்த ட்ரேடிங் செஷன். ஏன்னா கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்தாச்சு. ஒரு பெரிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்னதாக தான் ட்ரேட் பண்ணணும். அதை தான் கடந்த 2 நாளாக செஞ்சிட்ருக்குறோம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். மறுபடியும் நம்ம திட்டத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்து 3160 வரைக்கும் செல் பண்ணி 172 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேட் தான். அதனால் கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களாம் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டில் கொஞ்சம் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அடுத்த கான்ட்ராக்டில். இல்லைனா ப்ரைஸ் நல்ல ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.